அக்கா, உனக்கு 1,00,000 ரூபா தானே கடனா கொடுத்துருந்தேன். என்ன எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு? வட்டியோட கொடுத்தா அதிகமாக தான் இருக்கும். வட்டியா? அக்கா என்னக்கா பேசுற? நான் எப்போ உன்ட்ட வட்டி கேட்டேன்? அது நீ கேட்கலப்பா, ஆனா உன் பொண்டாட்டி கேட்டா. தார்னியா? இது 1,00,000-மா? ஆமாம்மா, தம்பி 1,00,000 உன்கிட்ட வாங்கிக்க சொன்னான். அவர் தான் வந்து வாங்கிக்க சொன்னார்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவர் வந்து வாங்கிக்க சொன்னாரா, இவங்க அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பணம் என்ன மரத்துலயா காக்குது? நீங்க வந்து கேட்ட உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு? இல்லம்மா, பேங்க்ல இருந்து கால் வந்துச்சு லோன் கட்டலன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களாம். வேற வழியே தெரில. உங்களை யார் இப்ப பேங்க்ல எல்லாம் லோனை போட்டு வட்டி கட்ட சொல்றா? நீங்க கஷ்டப்படுறது இல்லாம இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாம் என் தலை எழுத்து. இருங்க வரேன். இந்தாங்க, அவர் கூட பிறந்து தொலைச்சதுனால இதை கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி அக்கா தம்பின்னு உறவு கொண்டாடிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இங்க பாருங்க, இந்த பணத்தை சும்மாலாம் ஒண்ணு கொடுக்க முடியாது. இன்னும் 2 மாசத்துல வட்டியோட பணம் வரணும், புரியுதா? சரி, புடிங்க. பணம் இருந்தா போதும், வந்துருவாங்க அக்கா தம்பி. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவுக்கு கடனா கொடுத்த காசுல இருந்து வட்டிக்கு வாங்கியிருப்பேன். தம்பி. அக்கா நீ சும்மா இருக்கா? ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்குறேன். அன்னைக்கு உன் தம்பி வீட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டு போனால, அவன் என்ன உருப்படியான வேலை பார்க்கறதுக்கு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனா? அந்த பணத்தை வச்சு ஊர் சுத்தி குடிச்சு அழிஞ்சான். அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே வட்டிக்கு? நீ என்ன உன் தம்பிக்கு அந்த பணத்தை வட்டிக்கா கொடுத்த? இல்லைங்க. அது எப்படிடி? உன் கூட பிறந்தவன் வந்து ஊர் சுத்துறதுக்கும் தண்ட செலவு பண்றதுக்கும் 10,000 ரூபாய் கேட்டா சும்மா தூக்கி கொடுப்ப. அதுவே எங்க அக்கா வந்து கஷ்டம்னு சொல்லி காசு கேட்டா அவங்களுக்கு வட்டி காசு கொடுப்பியா? பாவண்டி, அவங்க ஆசையை கட்டின விட ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களே வேற வழி இல்லாம நம்மகிட்ட வந்து காசு கேட்கறாங்க. எனக்கு அவங்களுக்கு கடனா காசு கொடுக்க மனசே இல்லடி. இருந்தாலும் அவங்க தான் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்க பாரு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்கடி, அவங்க நிலைமை இப்ப இப்படி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட போய் வட்டி காசு கேட்டிருக்க? கஷ்டத்துல உதவுறதுக்கு தாண்டி சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்களா இருக்காங்க. இங்க பாரு, அந்த பணத்தை என் அக்காக்கு நான் சும்மாவே கொடுப்பேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அக்கா இந்தாக்கா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. எனக்கு திரும்ப அளவு கொடுக்க வேண்டாம்க்கா. வேணாண்டா, அதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அக்கா, நல்லா இருந்தவங்க எப்பவுமே கெட்டு போகக்கூடாதுக்கா. உனக்கு தம்பி நான் இருக்கேன். நான் உனக்கு கடனா கொடுத்தேன் எப்படிக்கா? இந்தாக்கா பிடிக்கா.